வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் தான் லூப் அடிப்பேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஜங்ஷனில் லூப் அடிக்கும்போது ஒயர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதில் எல்லா ஒயரும் சேர்த்து அமுக்கும்போது அது வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. 5 சுவிட்ச் பாக்ஸுக்குமே ஒரே இடத்துல ஃபேஸ் நியூட்ரல் எர்த் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்ச் பாக்ஸில் லூப் அடிக்கிறதுனால ஒயர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஷார்ட் சர்க்யூட் ஆகவோ ப்ளஸ் வந்து ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பில்லை. இருந்தாலும் வந்தாலும் நம்ம ஈஸியாக ஒரே இடத்துல ப்ராப்ளத்தை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூட்ரல் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் தனி ஒயர் போட்டு தான் நியூட்ரல் வந்து பாயிண்ட்டுக்கெலாம் எடுப்பேன். எப்பவுமே சர்க்யூட்டில் எப்பவுமே நியூட்ரலோ ஃபேஸோ லிங்க் அடிக்க மாட்டேன். நம்ம ஒர்க் பாருங்கள். நம்ம ஒர்க் பிடிச்சா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அந்த சைட்டுக்கு மொத்தமே பார்த்திங்கன்னா 2 நாள் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் 3 நாள் ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். கஸ்டமர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவரேன்றதுனால நான் 2 நாள் அமௌண்ட்டு மட்டும் தான் பேசியிருந்தேன். அவர் வந்து 1 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா அப்படின்னேன். சரிப்பா பார்த்து பண்ணலாம், கொஞ்சம் டைம் கொடுப்பா அப்படின்னாரு. சரி, அவர் நல்ல மனசுக்கு அவர் கொடுத்தாருன்னா ஏதோ நல்லதாக போச்சு. கொடுக்கலன்னா ஏதோ நம்ம திருப்பதி வண்டிகளில் போட்டதாக நினச்சி நம்ம வேலையை அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நம்ம ஒர்க்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.